எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். சுத்தி ஒரே சத்தமா இருக்கிற இந்த உலகத்துல அமைதிங்கிறது எவ்ளோ பெரிய சக்தி, அது எப்படி வெற்றியை உருவாக்க உதவுதுன்னு விரிவா பார்க்கலாம். இந்த ஒரு வரியோட ஆரம்பிக்கலாம். இப்போ இருக்கிற நிலைமைக்கு இது எவ்வளவு பொருந்தது இல்லையா? நாம எல்லாரும் தினமும் இதை தான் அனுபவிக்கிறோம். போனை எடுத்தா போதும், நோட்டிஃபிகேஷன் மெசேஜ்னு நம்ம கவனத்தை சிதறடிக்க 1000 விஷயங்கள் இருக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு கவனச்சுதறல்கள் நிறைஞ்ச உலகத்துல ஒருத்தரால எப்படி தனிச்சு நிக்க முடியும்? அதுக்கு ஒரே வழி ஆழ்ந்த கவனம் செலுத்துறது தான். அது வெறும் ஒரு திறமை மட்டும் அல்ல, இன்னைக்கு உலகத்துல அது ஒரு மிகப்பெரிய சொத்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த டெக்னாலஜி நம்மள சுத்தி ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சிருக்கு. அதுல நம்ம மூளை எப்பவுமே சின்ன சின்ன விஷயங்களுக்கு, உடனடி சந்தோஷங்களுக்கு பழகிடுது. இதனால பெரிய சிக்கலான ஒரு விஷயத்துல முழுசா கவனம் செலுத்துறது ரொம்பவே கஷ்டமா மாறிடுச்சு. ஆனா இந்த இரைச்சல் நிறைஞ்ச சூழலை சமாளிக்க சிலருக்கு இயல்பாகவே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது என்ன மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இதோட உளவியல் ரொம்ப சிம்பிள். இன்ட்ரோவர்ட்ஸ், அதாவது உள்முக சிந்தனையாளர்கள், இயல்பாகவே அதிக சத்தம், கூட்டம் இல்லாத அமைதியான சூழலை விரும்புவாங்க. இத நிறைய பேர் ஒரு சோஷியல் குறைபாடா நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அதில்ல. இதுதான் அவங்களோட மிகப்பெரிய பலம். இது அவங்கள ஆழமா சிந்திக்க வைக்குது. இந்த 2 சூழலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் ஒரே இரைச்சல், மல்டி டாஸ்கிங்னு மேலோட்டமான வேலை நடக்குது. இன்னொரு பக்கம் அமைதியா ஆழமா சிந்திச்சு புது புது ஐடியாக்களை உருவாக்குறாங்க. உண்மையான வளர்ச்சி எங்க நடக்குதுன்னு இதுல இருந்தே தெளிவா தெரியுது இல்லையா? இப்போதான் நம்ம இந்த விளக்கத்தோட மைய புள்ளிக்கு வரோம். அதாவது மௌனம் இல்லனா அமைதி அப்படின்னா என்னங்கிற நம்ம பார்வைய முழுசா மாத்த போறோம். இந்த மௌனத்தை இனிமே நம்ம ஒரு பட்டறையா, ஒரு ஒர்க் ஷாப்பா பார்க்கணும். அது சும்மா காலியா இருக்கிற இடம் கிடையாது. அந்ததான் நம்ம திறமைகளை வளர்த்துக்க முடியும். சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியிற ஐடியாக்களை ஒன்னு சேர்த்து அதிலிருந்து புதுசா ஒரு சிந்தனையை உருவாக்க முடியும். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் இந்த முக்கியமான மாற்றம். இங்கதான் நீங்க மத்தவங்க சொல்றத வெறுமனே கேட்டுட்டு இல்லனா படிச்சுட்டு இல்லாம நீங்களா சுறுசுறுப்பா ஒன்ன உருவாக்க ஆரம்பிக்கிறீங்க. சரி, இந்த மௌனப்பட்டறைங்கிற கான்செப்ட் நல்லா இருக்கு. ஆனா இத நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது, இது மூலமா எப்படி புது யோசனைகளை உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த மௌனப்பற்றைக்குள்ள என்ன நடக்குதுன்னு இந்த படிகள் தெளிவா சொல்லுது. முதல்ல உங்களை சுத்தி இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் கட் பண்ணுங்க. 2வது, உங்க மனச ஒரே ஒரு விஷயத்துல முழுசா கவனம் செலுத்த விடுங்க. கடைசியா பலதரப்பட்ட யோசனைகளை இணைச்சு அதிலேந்து முற்றிலும் புதுசா ஒன்ன உருவாக்குங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இயல்பாவே சிறப்பா செயல்படுற திறன் தான் இன்ட்ரோவர்ட்ஸோட இயற்கையான போட்டி சாதகம். வேலையாகட்டும் படைப்பாற்றலாகட்டும், இது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்குது. சரி, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? உங்களுக்கான நேரம்தான் இது. இந்த ஐடியாக்களை எப்படி உங்க வாழ்க்கையில செயல்படுத்தலாம்னு பார்க்கலாம். இந்த விளக்கத்துல இருந்து நாம கட்டிக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் இதுதான். முதல்ல, அமைதிங்கிறது காலியான இடம் அல்ல, அது ரொம்பவே ஆக்கப்பூர்வமானது. 2வது, ஆழமான கவனம்ங்கிறது இந்த காலத்துல ஒரு சூப்பர் பவர் மாதிரி. 3வது, சூப்பரான ஐடியாக்களை உருவாக்கணும்னா உங்க மனசுக்கு அமைதியான ஒரு ஒர்க் ஷாப் கண்டிப்பா தேவை. கடைசியா, இது இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, யார் வேணாலும் இந்த திறமைய வளர்த்துக்கலாம். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில, உங்க பழக்க வழக்கங்கள்ல, உங்க சிந்தனைக்கும் உங்க படைப்பாற்றலுக்கும் நீங்க எங்க ஒரு பட்டறையை உருவாக்க போறீங்க, எப்படி உருவாக்க போறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்களே உங்களுக்கான பட்டறைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போதே இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் இது உதவியா இருக்கும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.